7th chapter mensuration la exercise 7.5 1 mark question. Adla 6th question paakalam. In a hollow cylinder, the sum of the external and internal radii is 14 cm. Hollow cylinder irukliya adoda external radius internal radius add panna sum na add panna 14 cm and the width is 4 cm. அதோட width கொடுத்திருக்காங்க 4 cm. If its height is 20 cm, அதோட height 20 cm கொடுத்திருக்காங்க. The volume of the material in it is dash. அதுக்குள்ள ஒரு மெட்டீரியல் போட்டாக்கா அதோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. A 5600 pi centimeter cube, B 11200 pi centimeter cube, C 56 pi centimeter cube, D 3600 pi centimeter cube. இப்போ first hollow cylinder draw பண்ணிடலாம். hollow cylinder ஓட external radius capital R, internal radius small r, height h. The sum of the external and internal radius 14 cm கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணும். capital R plus small r 14 cm. Next width 4 cm கொடுத்திருக்காங்க. width நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? capital R ல இருந்து small r subtract பண்ணாதானே width கிடைக்கும். அப்போ capital R minus small r equal to 4 cm. அப்புறம் height கொடுத்திருக்காங்க 20 cm கொடுத்திருக்காங்க. அப்ப h equal to 20 cm. இப்போ volume of the material தானே கேட்குறாங்க. அப்போ hollow cylinder ஓட வால்யூம் ஃபார்முலா எழுதணும். பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். பையோட வேல்யூ போடக்கூடாது, அப்படியே பை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆன்சர் எல்லாமே பையில தான் கொடுத்துருக்காங்க. இங்க கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதாவது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் இதுதான் அதோட ஃபார்முலா. இன்டூ ஹெச் பை இன்டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 14. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் 4. ஹெச்சோட வேல்யூ 20. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 14 into 4 56. 56 into 20. மல்டிப்ளை பண்ணிடலாம். 56 into 20 மல்டிப்ளை பண்ணா இந்த 0 அப்படியே போட்டுறணும். அதுக்கப்புறம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12. 1 balance. 5 2s are 10. 10 plus 1 11. சரியா? இந்த பை இருக்கு இல்லையா? இந்த பைய இந்த இடத்துல எழுதிக்கலாம். பை சென்டிமீட்டர் கியூப். இதுதான் நம்மளுக்கு வந்த ஆன்சர். அதாவது 1120 பை சென்டிமீட்டர் கியூப். இப்போ ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன்ல இந்த ஆன்சர் தான் வரும். ஆனா புக்ல ஆன்சர் வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதனால 0 வராது. பி ஆப்ஷன் தான் வரும். 1120 பை சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர்ல எப்படி எழுதணும் அப்படின்னா B ஓட ஆன்சர் 1120 பை சென்டிமீட்டர் கியூப். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 7th question. If the radius of the base of a cone is tripled. கோனோட பேஸ் இருக்கு இல்லையா? என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அதோட ரேடியஸ் ட்ரிபிள் பண்ணிருக்காங்க. ட்ரிபிள்னா 3 டைம்ஸ் பெருசா இருக்கு. ஆர் வந்து 3 into ஆர். புரிஞ்சுதா? அந்த ஹைட் இஸ் டபுள்ட். அதோட ஹைட் எப்படி ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ் 2 into ஹெச்னு ஆகுது. தென் த வால்யூம் இஸ் அப்படின்னா அதோட வால்யூம் எப்படி ஆகும்? என்னவா வரும் ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. A option made 6 times, B made 18 times, C made 12 times, D unchanged. இப்போ சம் போடலாம்.
கோனோட ரேடியஸ் 3r, ஹைட் 2h அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் எ கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h cubic units. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூவை. இந்த பை வேல்யூ அப்படியே தான் வச்சுக்கணும். 22/7லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஃபார்ம்ல கொண்டு வரணும். இங்கே ஆன்சர் கொண்டு வந்துருக்காங்களே அந்த ஃபார்ம்ல கொண்டு வரதுக்காக. இன்டூ ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர்ன்றது 3r இல்லையா? ஆர் ஸ்கொயர்னா 3r த ஹோல் ஸ்கொயர் போடணும். ஹெச் நாம 2hன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 2hன்னு போட்டுருக்கோம். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 1/3 பை, இங்க மல்டிப்ளை இங்க ஸ்கொயர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 3r ஹோல் ஸ்கொயர்னா 3யோட ஸ்கொயர் 9, r ஸ்கொயர் எழுதிக்கணும் இன்டூ 2h. 1/3 1/3 போட்டுட்டு பை 9 into 2 எவ்வளோ? 18. 18 r ஸ்கொயர் h. இப்போ 18 இருக்கு இல்லையா? 18 ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்துடலாம். இங்க கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. 18 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? நம்ம இங்க போட்டோம் இல்லையா? அந்த ஃபார்முலா வரும் பாருங்க. இப்போ 1/3 இந்த பையே r ஸ்கொயர் h. சரியா? இப்போ என்ன வரும்? 18 1/3 pi r ஸ்கொயர் h, அதாவது 18 டைம்ஸ் அப்படின்னு வரும். 18 டைம்ஸ் ஆஃப் திஸ் வால்யூம். புரிஞ்சுச்சா? அப்போ இந்த ஆன்சர்ல எந்த ஆப்ஷன் வருது பாருங்க. 18 டைம்ஸ்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். எடுத்து எழுதணும். பி ஆப்ஷன் மேட் 18 times. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 8th question. The total surface area of a hemisphere is how much times the square of its radius? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்னா ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரை எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணா, ஹவு மச் டைம்ஸ்னா எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பை, பி 4 பை, ஆப்ஷன் சி 3 பை, ஆப்ஷன் டி 2 பை. இதுதான் ஹெமிஸ்பியர், அதோட ரேடியஸ் 6. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டிஎஸ்ஏ ஆஃப் எ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன? 3 pi r square square units. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆர் ஸ்கொயரை எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் அந்த டிஎஸ்ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, ஆர் ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? 3 பை இருக்கா? அப்ப 3 பை டைம்ஸ் ஆர் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 பை தான் ஆன்சர். இந்த 3 பைன்ற ஆன்சர் எதுல வருது? சி ஆப்ஷன். ஆன்சர்ல என்ன வரும்? ஆப்ஷன் சி 3 பை. இந்த சம் புரிஞ்சுதா? 9th question. A solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of the solid cone of same radius. ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் x சென்டிமீட்டர். அதை மெல்ட் பண்ணி உருக்கிட்டு ஒரு கோன் ஷேப் உருவாக்குறாங்க. அந்த கோனோட ரேடியஸும் சேம் அதே x சென்டிமீட்டர் தான். The height of a cone is dash. அப்படி பண்ணும்போது அந்த கோனோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 3x சென்டிமீட்டர், பி x சென்டிமீட்டர், சி 4x சென்டிமீட்டர், டி 2x சென்டிமீட்டர். இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி கோன் ஷேப்பில் உருவாக்குறாங்க. அந்த கோனோட ரேடியஸ் x சென்டிமீட்டர், ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸ்பியரோட ரேடியஸும் x சென்டிமீட்டர். அப்போது நாம் வால்யூம் தான் யூஸ் பண்ணோம். வால்யூம் ஆஃப் எ
கோன் எதுக்கு ஈக்குவல்? வால்யூம் ஆஃப் எ ஸ்பியருக்கு ஈக்குவல். வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் எ கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h cubic units. வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube cubic units. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 1/3 into பையோட வேல்யூ 22/7 r ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நம்மளுக்கு x இருக்கிறதால x ஸ்கொயர் into h equal to 4/3 into 22/7 into r cube-னா இங்க x இருக்கிறதால இங்க x cube-னு போட்டுக்கணும். h தானே கண்டுபிடிக்கணும், அதனால h லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கலாம். 4/3 into 22/7 into x cube into 1/3ன்றது 3/1 ஆகும், வெறும் 3 போட்டுக்கலாம். into 22/7ன்றது அந்த சைடு போகும்போது 7/22 வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே போனோடனே டினாமினேட்டரில் ஆகிடும். அப்போ 1/x ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 3 கேன்சல், 7 கேன்சல், 22 கேன்சல். எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். இப்போது 4 இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ 4 into x, 4x தான் நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ, 4x சென்டிமீட்டர். இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். 4xன்றது சி ஆப்ஷன். ஆன்சர்ல ஆப்ஷன் சி h equal to எழுத வேண்டாம், நம்ம வெறும் 4x தான் எழுத போறோம். 4x சென்டிமீட்டர், இதுதான் நம்மளோட ஆன்சர். 10th question. A frustum of a right circular cone is of height 16 cm with radii of its ends as 8 cm and 20 cm. ஒரு ஃப்ரஸ்டமோட ஹைட் 16 cm, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரேடியஸ் இருக்கும் இல்லையா ஃப்ரஸ்டம்க்கு. ஸ்மால் ஆர் வந்து 8 cm, கேபிட்டல் ஆர் 20 cm. தென் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். அப்போ ஃப்ரஸ்டமோட வால்யூம் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3328 பை சென்டிமீட்டர் கியூப், பி 3228 பை சென்டிமீட்டர் கியூப், சி 3240 பை சென்டிமீட்டர் கியூப், டி 3340 பை சென்டிமீட்டர். ஃப்ரஸ்டமோட ரேடியஸ் ஸ்மால் ஆர் 8 cm, கேபிட்டல் ஆர் 20 cm, ஹைட்டு 16 cm. இப்போ வால்யூம் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? 1/3 pi h into capital R square plus small r square plus capital R small r cubic units. 1/3 into இங்கே பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆன்சர்லாம் பையில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டூ ஹெச் 16, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ன்றது இங்கே 20 ஸ்கொயர் வரும், ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8 ஸ்கொயர், ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர், அதாவது 20 into 8. இதை ப்ராக்கெட்டில் போடணும். 1/3 into pi into 16, 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400, plus 8 square 64, plus 20 into 8 160. 1/3 into pi into 16, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணனா வரும் 4, 6 plus 6 is 12, 2 போட்டுக்கணும், 1 பேலன்ஸ், 1 plus 1 2, 2 plus 4 6 வரும். சரியா?
இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 3யும் 624 கேன்சல் பண்ணால் 2 3s are 6, 0 வரும். ஏன்னா 24 ரெண்டு நம்பருக்கு கீழே இருக்கிறதால 0 வரும். 8 3s are 24. இப்போ 16யும் 208யும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் 3328. இந்த பை போட்டுக்கணும். பை இங்கே சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும். இது ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். 3328னா ஆப்ஷன் ஏ, அதான் நம்மளோட ஆன்சர். ஏ ஆப்ஷன் 3328 பை சென்டிமீட்டர் கியூப். சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?